Hi friends, welcome to English Grammar and Connection. நாம் இதுவரைக்கும் பார்த்தது tenses, 12 kinds of tenses பார்த்தோம். 12 kinds of tenses பார்த்துட்டு present tense எப்படி active to passive, past tense how to change active to passive, future how to change active to passive இதுவரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த பேசிக்காவையும் பார்த்தாச்சு. இனிமேல் இப்போ நம்ம பார்க்குறது 10th ஸ்டாண்டர்டுக்கு எந்த மாதிரி இந்த வாய்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். இதில் எக்ஸ்ட்ரா 2 மெத்தட் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஒன் இஸ் இம்பரேட்டிவ் மெத்தட். இம்பரேட்டிவ் மெத்தடை நீ ரெண்டாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிச்சுக்கலாம்னா ரிக்வஸ்ட், அட்வைஸ். இப்போ ப்ளீஸ் வந்துன்னா ரிக்வஸ்டட், தட்ஸ் அட்வைஸ் பண்ணுற மாதிரி வந்துன்னா அது அட்வைஸ்டு, அவ்வளோதான். இந்த இது ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இம்பரேட்டிவில் வந்தனாலே நீங்கள் இதே ஒரே வார்த்தை யூ ஆர் ரிக்வஸ்டட் டு போட்டுட்டு அந்த அங்கே எந்த வெர்பில் ஸ்டார்ட் ஆச்சோ அப்படியே எழுத வேண்டியதான். இதே நேரம் அட்வைஸ் பண்ணாங்கன்னா யூ ஆர் அட்வைஸ்டு டு. அது தவிர இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு. ஆர்டர் கொடுத்தாங்கன்னா யூ ஆர் ஆர்டர்ட் டு. அவ்வளோதான். இது வேறு எந்த ஒரு இதான் இல்லை. இது சாதா பார்த்த ஒரு ஆக்டிவ் பேசிவோட இந்த இம்பரேட்டிவ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 10th ஸ்டாண்டர்டு ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. இதே நேரம் டோன்ட் போட்டு வந்துன்னா யூ ஆர் ரிக்வஸ்டட் நாட் டு, தட்ஸ் ஆல். யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு, யூ ஆர் ரிக்வஸ்டட் நாட் டு, யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் நாட் டு, யூ ஆர் ஆர்டர் நாட் டு, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் அதே இது பேசிவஸ் இன்ட்ராகேஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ராகேஷன் when the sentence are changed into passive begin with a verb. அதாவது எப்படி ஆக்சிலரி வெர்பில் தொடங்கிச்சுன்னா நீங்கள் ஆக்சிலரி வெர்பில் எழுதணும். கொஸ்டின் வேர்டில் தொடங்கிச்சுன்னா கொஸ்டின் வேர்டில் எழுதணும். தட்ஸ் ஆல். அதை எப்படி பிரிக்கணும்னா அந்த ஆக்சிலரி வெர்பையும் சேர்த்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிட் ப்ளஸ் ரைட் இருக்குன்னா ரோட். அப்போ ரோட்டுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? வாஸ் வேர். திரும்பவும் அதை பிரிச்சிடணும். வாஸையும் ரிட்டனையும் பிரித்து ரெண்டுக்கும் பிட்வீனில் நீங்கள் என்ன போடுறீங்க? சப்ஜெக்ட். அதாவது அங்கே உள்ள ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்டாக மாறும். அவ்வளோதான். எந்த இதுவுமே இல்லை. பேசிக் இதுதான். இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் பிரிக்க தெரியணும். டிட் ப்ளஸ் ரைட், அப்போ ரோட். ஹாவ் ப்ளஸ் ரிட்டர்ன், ஹாவ் ரிட்டர்ன். அப்போ ஹாவ் ரிட்டர்னுக்கு என்ன? ஹாவ் பின் ரிட்டர்ன். ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 10th standard question answer for active and passive. Okay, first question. அதாவது இந்த மேனேஜர் appointed many office assistant. இந்த many office இதில் சப்ஜெக்ட் இந்த மேனேஜர், appointed verb, many office assistant object. அப்போ இந்த many office assistants ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. ஆப்ஜெக்ட் சேஞ்ச் into subject. Many office assistants were appointed by the manager. That's all. by அதாவது இதுக்கு தமிழ் பார்த்தீங்கன்னா மேனேஜர் many office assistant அப்பாயிண்ட் பண்ணாங்க. அப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் நிறைய பேரை மேனேஜரால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது. இவ்வளோதான். சரிதானா? நெக்ஸ்ட் யூ ஆர் மேக்கிங் எ கேக். நவ் இந்த இடத்துல நவ்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நவ்வை ஃபஸ்ட்டு போட்டு எழுதிடவே செய்யாதீங்க. ஃபுல் மார்க் கட் ஆயிரும். இப்போ என்னென்னா யூ ஆர் மேக்கிங் எ கேக். நீ கேக் தயாரித்தா. நீ என்ன தயாரித்தா? கேக் தான் தயாரித்தா. நீ இப்பொழுதுங்கிறத தயாரிக்க முடியாது. கேக்கை தான் நீ தயாரிக்க முடியும். சரி, ஓகேவா? வென் எப்பொழுதுனா தான் அதை இப்பொழுதுன்னு சொல்ல முடியுமே தவிர இந்த இடத்துல கேக் தான். வாட்டுக்கும் ஹூமுக்கும் ஆன்சர் தர்றது தான் ஆப்ஜெக்ட். அப்போ எ கேக். ஓகேவா? ஆர் மேக்கிங். ஃபஸ்ட்டு வெர்பை பார்த்து வச்சுக்கணும். ஆர் மேக்கிங்னாலே மேடு வரும். மேக்கோட பிபி வேர்டு மேடு. பீயிங் ஐஎன்ஜி பீயிங். ஆர் எ கேக் இஸ் பீயிங் மேட் பை யூ. நவ் தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் பாருங்க. that portrait was painted by my grandmother. இந்த இடத்துல என்ன தந்திருக்காங்க? பேசிவ் தந்திருக்காங்க. அதை நீங்கள் ஆக்டிவாக மாற்றணும். that portrait was paintedனா past tense. so painted by எடுத்துடலாம். my grandmother painted the portrait. that's all. next Molim had bought. underline the word had bought. perfect வந்தாலே been தான்.
a colorful hat for her daughter. இல்லை என்னங்கிறதுக்கு ஆன்சர் a colorful hat தான். A colorful hat had been bought by Malini. Next, they have asked me to pay the fine. They have asked me. இதில் இந்த மீங்கிறது இங்கே வரும்போது ஐயா மாறும். I have been asked by them to pay the fine. அல்லனா to pay the fine by them. Next, the militants were being taken to prison by the police. இது வந்து passive voice. இந்த by the police by இல்லாமலும் வரலாம். were being taken verb வேர்டை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். by இருந்தால் அது passive, by இல்லைன்னா active அப்படி கிடையாது. were being taken அதை வச்சு கண்டுபிடிக்கணும். being வந்திருக்கு, taken வந்திருக்கு, pp word இல்லாமல் ஒரு passive voice கிடையாது. the militant were being taken by prison by the police. Even the police was taking the militants to prison. taken வந்து taking ஆகி being கட் ஆயிரும். ஒரு போலீஸ் அதனால the police அதனால police was being taken, was taken. Next, his behavior vexes me. This is active voice. Me change into I am vexed by his behavior. Rosie will solve the problem. The problem is the object. It change into subject. The problem will be solved by Rosie. Our army has defeated the enemy. Enemy is the object. Change into subject. The enemy has been defeated by our army. The salesman answered all the questions patiently. This is object is the all the questions da. Okay va? All the questions were answered because this is a past tense. Were answered by the salesman patiently. Salesman by the patiently by the policeman. Everything is right. Okay, this is the first. Next, imperative la ketirukanga. Please call him at once. You are requested. That's all. Please vandirukku. Please remove பண்ணிடுங்க. You are requested to call him at once. How did you cross the river? Did plus cross. adana neenga did plus cross past crossed. So was crossed. The answer is was crossed. That's all. How போட்டுட்டு இருக்க இடத்துல was இந்த subject object அங்க போயிரும். அந்த object இங்க subject வந்துரும். The river. How was the river crossed by you? No one is borrowing the novels from the library. Here the object is the novels. The novels are not be no one is the question. So are not being borrowed. This is equal to negative. Or not being borrowed from the library. Will you help me? Will help. Will help. Will help means will be helped. So here will me is the object. Here come under subject. Will I be helped by you? Question mark. Wherever question you put a question. Go for a jog early in the morning. Go for a jog early in the morning. This advice தான் பண்றாங்க. So you are advised to go for a jog. That's all. Very easy. Early in the morning. Why have you left your brother at home? Have left, have been left, or has been left. Here why அப்படியே போட்டுட்டு your brother இங்க வரும். Has your brother been left at home by you? Nobody. This is equal to not. Nobody should violate the rules. The rules should not be violated. Someone has to initiate it immediately. Here object is the it. It has to be initiated. It has to be initiated immediately. Someone no need. Next, have you invited Roman to the party? Here, have invited, have been invited. Here, Roman come here. Roman as the subject, you as the object. So, has Roman been invited by you at the party? Next, please do not walk on the grass. Please. So, you are requested not to walk on the grass. Don't vandale not to them. Cross the busy roads carefully. You are advised to cross the busy road carefully. Otherwise, you are instructed to cross the busy road carefully. When will you book the tickets to Bangalore? Will plus book will be booked. Here object is tickets. So when will the tickets be booked by you to Bangalore? Okay. Next one, change each of the following sentences into two passive using direct objects and as the objects.
and as the subject in one and interact in the other. Okay ma, idhula vera onnum kechallala, direct object, indirect object. What, it gives the answers to what, which is called direct object. If it is give the answers to who, that is called an indirect object. John gave a bar of chocolate to Jill. Here two objects are there, Jill and a bar of chocolate. First, a bar of chocolate was given to Jill by John. Okay, the same thing, Jill also is the object. Jill was given a bar of chocolate by John. Next, Pragati lent a pencil to Kirtana. A pencil was lent to Kirtana by Pragati. Lent is the past tense, so was lent. Pencil is the object, change into subject. Pragati is the subject, change into objects. Here Kirtana also one of the objects, so Kirtana also change into subject. So Kirtana was lent a pencil to Pragati. Sudha told the truth to her friend. The truth was told by Sudha to her friend. Okay, well, the truth is the object, told is the past tense, so was told by Sudha to her friend. Next, Sudha's friend, her friend cholama, Sudha's friend was told the truth by Sudha. Next, they offered the job to Venkat. The job was offered. Here the object is the job, offered is the past tense, so was offered by them to Venkat. Next, Venkat is also the object, change into subject. Venkat was offered the job by them. The boss showed the new computer to Kavya. The new computer was showed to Kavya by the boss. The same thing, Kavya also one of the object, so it's changed into subject. Kavya was showed is the past tense, so was showed the new computer by the boss. Okay ma, okay my dear friends, இது இவ்வளவுதான் 10th standardல கேட்டிருக்க question answer of active voice and passive voice. Surely you will get 2 marks for this. This is useful not only for 10th standard, at next 12th standard, college, remaining all the period it is very very useful to you. Active voice passive voice ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுலேயும் இன்னும் டவுட் இருக்குன்னா இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏதாவது இதை பற்றி கமெண்ட் பண்ணனா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.